கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல். இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல என்ன கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்திடல். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டின் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப செயலாற்றலை வளர்த்திடல் அப்படின்னா இந்த குறைபாடுடைய குழந்தைகள், என்ன குறைபாடுடைய குழந்தைகள்? இந்த செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள், அடுத்து சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகள். சரிங்களா? இந்த குழந்தைகளை பொதுப்பள்ளியில படிக்க வைக்கணும்னா அந்த கல்வியில பங்கு பெறுபவர்கள் இருப்பாங்க. பங்கு பெறுபவர்கள் யாரு? ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பள்ளி நிர்வாகிகள். இவங்க தான் பங்குதாரர்கள் சொல்லுவாங்க. இந்த பங்குதாரர்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் வளர்க்கணும், அப்படி அந்தந்த திறன்கள்லாம் வளர்த்தோம்னா இந்த செயலாற்றல் குறைபாடு குழந்தைகள், இந்த செயலாற்றல் குறைபாடு குழந்தைகள், அடுத்து தன்னால இயங்க முடியாத சில குழந்தைகள், அந்த குழந்தைகள்லாம் பொதுப்பள்ளியில சேர்ந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேள்வியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா, இந்த செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள், செயலாற்றல் குறைபாடு குழந்தைகள் யாரு? சரியா கண்ணு தெரியாம இருப்பாங்க, சரியா புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாம இருக்கும், சரியா கொஞ்சம் காது இயக்காம இருக்கும், சரியா நடக்க முடியாம இருக்கும். இவங்க எல்லாமே செயலாற்றல் குழந்தைகள் தான். அவங்களுக்கு சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், அவங்களுக்கு வந்து சிறப்பு தேவை தேவைப்படுது. சரிங்களா? இப்போ நடக்க முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். இதுதான் சிறப்பு தேவையுடைய குழந்தைகள். இந்த குழந்தைகள் வந்து பொதுப்பள்ளியில, அதாவது நார்மல் குழந்தைகள் படிக்கிறாங்களா அந்த பொதுப்பள்ளியில இந்த குழந்தைகளும் சேர்ந்து படிக்கணும். அப்படி சேர்ந்து படிக்கணும்னா அதுல பள்ளியில பங்குதாரராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பள்ளி நிர்வாகிகள். இவர்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் தேர்ச்சி பெற்றோம்னா இந்த குழந்தைகளும் பொதுப்பள்ளியில படிக்க முடியும் அப்படின்னு தான் இந்த கேள்வி. இந்த கேள்வியை லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஆசிரியர்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த பணிமுன் பயிற்சி, பணியிடை பயிற்சி, இதை பத்திலாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, மாணவர்களுக்கு என்னென்ன திறன்கள் வேணும், அடுத்து பெற்றோர்களுக்கு என்னென்ன திறன்கள் வேணும், அடுத்து பள்ளி நிர்வாகிகள் இவங்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் வேணும், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ மாணவர்களுக்கு என்ன திறன்கள் வேணும்? இப்ப செயலாற்றல் குறைபாடு குழந்தைகள் வந்து நார்மல் பள்ளியில் படிக்கிறப்ப சாதாரண மாணவன், எந்த குறைபாடு இல்லாத மாணவன் என்ன நினைப்பான்? என்ன இவங்களை எங்க கூட சேர்த்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு நினைப்பான். சரிங்களா? அவங்கள வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து பெற்றோர்கள் மனநிலையும் மாறணும், அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து பள்ளி நிர்வாகிகள் என்னென்ன வசதிகள்லாம் இந்த செயலாற்றல் குழந்தைகளுக்கு பண்ணித்தரணும் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் இவங்க என்னென்ன திறன்களை வளர்த்துக்கணும் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ பாருங்க, கேள்வி பாருங்க. மாணவர்கள் மற்றும் அவரோடு உடன் பயிலும் சிறப்பு தேவைகள் உடையோரிடம் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான திறன்களை வளர்த்தல். என்னென்ன திறன்களை வளர்த்துக்கணும்? முதல் பாயிண்ட் பாருங்க. சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகள் அவர்களுடன் ஒரே வகுப்பில் பயிலும் சிறப்பு தேவைகள் அற்ற சக மாணவர்கள் ஆகிய இரு பிரிவினரையும் ஒரு சேர கற்பதற்கு உணர்வு பூர்வமாக தயார் செய்திட வேண்டும். அதான் முக்கியம். அவங்க உணர்வு பூர்வம் அவங்களை நேசிக்கணும். அவங்களும் நம்மள மாதிரி மாணவர்கள் தான். அதான் உணர்வு பூர்வமாக தயார் செய்திட வேண்டும். அப்பொழுதுதான் இப்புதிய அனுபவம் அவர்களிடம் உணர்ச்சி கொத்தளிப்புகளை ஏற்படுத்துகிறது. அப்படி அந்த ஏற்படுத்துகிறார். உணர்ச்சி கொத்தளிப்புனா அவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையா பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த இரு பிரிவினரும் ஒரு சேர கற்பதற்கு
உணர்வுபூர்வமாக அவங்களை தயார் செய்திட வேண்டும். இது முதல் பாயிண்ட். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட பாருங்க. சிறப்பு தேவைகளற்ற மாணவர்களுக்கு, சிறப்பு தேவைகள்னா நார்மல் குழந்தைகள், சிறப்பு தேவைகளற்ற மாணவர்களுக்கு முறையாக கல்வி அளித்து அவர்கள் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு தம் மனப்பான்மைகளை மாற்றிக்கொள்வதற்கும் நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு குறைபாடுடைய சக மாணவர்களை வரவேற்பதற்கும் முறைப்படி தயார் செய்யப்படவில்லை எனில், அந்த முறைப்படி தயார் செய்யலைன்னா அச்சூழலுக்கு வெவ்வேறு விதமான மன வெளிச்சி, அதான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வெவ்வேறு விதமான மன வெளிச்சி மற்றும் நடத்தைசார் துலங்களை வெளிப்படுத்துவர். அவை பாருங்க, இந்த சிறப்பு தேவையுடைய குழந்தைகளின் பால் இரக்கம் மற்றும் அனுதாபம் காட்டும் முதல் அவரை துன்புறுத்துதல் மற்றும் கேலி செய்தல் வரை நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாணவர்களை முன்கூட்டியே தயார் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மூணாவது பாயிண்ட பாருங்க. இந்த சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் குறைபாடற்ற சக மாணவர்களிடம் இந்த உள்ளடக்கிய கல்வி சிறப்பு தேவையுடையோர் மற்றும் குறைபாடற்ற மாணவர்கள் என்னும் இரு பிரிவினருக்குமே நன்மை பயக்கக்கூடியது, ரெண்டு பேருக்குமே நல்லதுதான் என்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்திடல் வேண்டும். ஸோ இதுதான் மாணவர்களுக்கான செயல்திறன்களை வளர்க்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, உள்ளடக்கிய கல்வி தொடர்பான திறன்களை பெற்றோர்களிடம் வளர்த்தல். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உள்ளடக்கிய கல்வி தொடர்பான பெற்றோர்களிடம் வளர்த்தல். பெற்றோர்கள் என்னென்ன சார் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பெற்றோர்களையும் தக்கவாறு உள்ளடக்கிய கல்விக்கு தயார் செய்தாவிடில், அந்த உள்ளடக்கிய கல்வி தொடர்பான திறன்களை பெற்றோரிடம் வளர்த்தல். அவங்களுக்கும் இந்த உள்ளடக்கிய கல்விக்கு தயார் செய்ய முட்டுனா அவர்களும் தமது குழந்தைகளின் கற்றல் முன்னேற்றம் மற்றும் தேர்ச்சி குறித்து கவலை கொண்டிருப்பார். என்ன கவலை கொண்டிருப்பார்? அடுத்த பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. குறைபாடுடைய குழந்தைகளின் பெற்றோர்கள் பொதுக்கல்வி அமைப்பில் உள்ள பள்ளிகளில் பெரிய வகுப்பறையை காட்டாலும் பாதுகாப்பான சிறப்பு கல்வி வகுப்பிலேயே நாடக்கூடும். ஏனெனில் சிறப்பு கல்வி வகுப்புகளில் தமது குழந்தைகள் ஆசிரியர்களின் தனி கவனம் பெறும் என கருதலாம். அதாவது பாருங்க, இந்த செயலாற்றல் குறைபாடுடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பொதுப்பள்ளியில் சேர்த்தா இவங்களுக்கு தனி கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனால அவங்க பெற்றோர்கள் என்ன செய்றாங்க, இதுக்குன்னு தனியா பள்ளியில அவங்க சேர்த்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, சிறப்பு தேவைகளற்ற சாதாரண குழந்தைகளின் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமது குழந்தைகள் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளோடு பழகுவதால் ஒரு மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடும் என்று சில சமயம் அஞ்ச தொடங்குகிறார்கள். இது ரெண்டாவது பாயிண்ட். இது மூணாவது பாயிண்ட். அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்க. இது தவிர சிறப்பு தேவையுடைய குழந்தைகளை முறையாக பொதுக்கல்வி வகுப்பில் மற்ற பொதுவான பொதுக்கல்வி வகுப்பில் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து பயிலச் செய்வதால் இயல்பு நிலையிலான தமது குழந்தைகளை கற்றல் முன்னேற்றம் வேகம் குறைந்துவிடும் என்று கருதுகிறார். ஏன்னா அவங்களுக்கு தனி கவனம் செலுத்திட்டா நார்மல் குழந்தையுடைய கற்றல் செயல்பாடு குறைந்துடும் நினைச்சு பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க. இவை சிறப்பு தேவையுடைய குழந்தைகளை சாதாரணமான பொதுப்பள்ளி வகுப்புகளில் சேர்ந்து பயிலச் செய்வது தொடர்பான பிரச்சனைகளில் ஒரு சில எடுத்துக்காட்டாகும். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா முக்கியமான பாயிண்ட் சொல்ல பாருங்க. உள்ளடக்கல் என்பது அதன் உண்மை பொருளில் உணரப்பட வேண்டுமானால் இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, அதாவது பெற்றோர்களிடம் இந்த உள்ளடக்க கல்வி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தலும் திறன்களை வளர்த்தலும் அவசியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் பாருங்க, இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னென்ன திறன்களா வளர்க்கணும், பள்ளியில என்னென்ன வசதிகளா இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இதுல அடுத்து பாருங்க, உள்ளடக்கிய கல்வி தொடர்பான திறன்களை பள்ளி நிர்வாகியிடம் வளர்த்தல். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியை வெற்றி பெறச் செய்வதில் மற்றொரு முக்கியமான கூறு பள்ளி நிர்வாகிகளாகும். வகுப்பறைகளை எளிதில் அணுகி வகுப்பறை செயல்பாடுகளில் பங்கு பெற உதவிடும் தடைகளில்லா சூழலை உருவாக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணும்? அதுல சப்பாயின் கொடுத்துக்க பாருங்க. சக்கர நாற்காலியை பயன்படுத்துவதற்கு உதவும் சரிவு பாதைகளை அமைத்தல். ரெண்டாவது பாருங்க, காது கேட்கும் திறன் பாதிப்படைந்த குழந்தைகள் தமது வகுப்பறை ஆசிரியர் பேசும்போது அவர்களையும் அவரது உடல் அசைவையும் தெளிவாக பார்க்க இயலும் வகையிலும். மூணாவது பாருங்க, குறைவான பார்வைத்திறன் கொண்ட குழந்தைகள் வகுப்பறை செயல்பாடுகளை தெளிவாக பார்க்கும் வகையிலும் வகுப்பறைகளை நன்கு வெளிச்சம் கொண்டதாகவும் காற்றோட்டம் மிக்கதாகவும் வகுப்பறை கதவு ஜன்னல்களுக்கு திரைச்சிலை அமைத்தல். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. இதன் மூலம் கவனக்குறைபாடுடைய குழந்தைகள் ஆசிரியர் கற்பிக்கும் போது வகுப்பறைக்கு வெளியே பார்த்து
கவனச்சிதறலுக்கு ஆட்படுதலை தடுக்க முடியும். சரிங்களா? இதுதான் இந்த கேள்வி. இந்த கேள்வி என்னோட முடிச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்து யூனிட் பார்ப்போம். தேங்க்யூ.